இங்க வந்துச்சு? நீங்க கொடுத்த டேப்லெட்ஸ் தான் டாக்டர். நோ வே, நான் இதை எழுதவே இல்ல. இதுல எங்க எழுதிருக்கு பாருங்க. நீங்க படிச்சவங்க தானே, கிளியரா தானே எழுதிருக்கேன். பாருங்க, இதுல நான் எழுதிருக்கேனா? என்னம்மா நீங்க, இந்த மாத்திரை எப்படி வந்துச்சு? ஏய் மல்லி, எப்படி வந்துச்சு? நான் எப்படிங்க, எனக்கு எப்படி தெரியும்? இந்த பேப்பரை கடையில காட்டினே தந்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். எழுதாத டேப்லெட்ஸ் எப்படி கொடுப்பாங்க? என்ன பிளான் பண்ணி மாத்திரையை வாங்கிட்டு வந்தேன்? பாவி, இதுக்குதான் ராஜிமாவை நல்லா கவனிச்சுக்கிற மாதிரி நடிச்சியா? நிஜமாவே நீ அவங்க மேல அக்கறையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம் எல்லாரும். ஆனா இப்படி பண்ணிட்டியே. ரஞ்சிதா, என்ன பேசுறோம்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நான் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த கடையில அவங்க கொடுத்த மாத்திரையை வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். மாத்திரை மாறினதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய், வாய மூடு, நடிக்காத. ஒருத்தவங்களை கொல்ல பாத்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க. உன்னை நம்பி நீ வாங்கிட்டு வந்த மாத்திரையை பிரிஸ்கிரிப்ஷன் கூட இல்லாம கிராஸ் செக் பண்ணாம கொடுத்தேன் பாரு. என்னோட புத்திய செருப்பால அடிக்கணும். ஐயோ கடவுளே, ராஜிமா, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன் கையால நானே தப்பா மாத்திரை கொடுத்துட்டேனே. டாக்டர், அவ என்ன டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா? நான் எழுதினது பிபி குறையறதுக்கான மாத்திரை, இங்க இருக்கிறது பிபி அதிகரிக்கிறதுக்கான மாத்திரை. என்ன விஜய் இது? படிக்காதவங்க கூட பிரிஸ்கிரிப்ஷன் வச்சுதான் மாத்திரை சாப்பிடுவாங்க. அத பார்க்காம எப்படி நீங்க கொடுத்தீங்க? ஐயோ, ராஜிமா எப்பவும் சாப்பிடுறது தானே டக்குன்னு பிரிச்சு கொடுத்துட்டேன். மல்லி, அவங்க உன்னை எவ்வளவு நம்பினாங்க தெரியுமா? நீ நல்லா கவனிச்சுக்கிறேன்னு ராஜிமா அவ்வளவு நம்பிக்கை என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு போய் எப்படி துரோகம் பண்ணிட்டியே? அவங்கள போய் தேத்துக்கிட்டு பாத்துட்டியே. நீ நல்லா இருப்பியா? எங்க நான் இல்லங்க, எனக்கு தெரியாது. டாக்டர், எங்க அக்காக்கு ஏதோ ஆயிடாது இல்ல? பயப்படாதீங்க விஜய். இத பாருங்க, மிஸ் ரஞ்சிதா என்ன கரெக்டா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் கூட மார்னிங் தானே பார்த்தோம், எதுக்கு திரும்ப வரணும், நாளைக்கு வரலாம்னு நினைச்சேன். ரிஸ்க் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சது வசதியா போச்சு. இப்ப பயப்படுறதுக்கு எதுவும் இல்லல்ல? நோ ப்ராப்ளம். இதே கோர்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ நைட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். செய்யறதையும் செஞ்சுட்டு அப்படியே அமைதியா நிக்கிற. இல்லங்க, நான் என்ன சொல்ல போற? இந்த மாத்திரை மாறின விஷயம் உனக்கு தெரியாதுன்னு சொல்ல போற, அதானே? மாத்திரை செக் பண்ணி வாங்கிட்டு வரணுங்கிற ஒரு தெளிவு கூட இல்லாம இருக்க. உன்னை வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்னலாம் அவஸ்தைப்பட போறேன்னு எனக்கு தெரியல. இப்படி மாத்திரையை மாத்தி வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அக்கா உயிரோட விளையாடி இருக்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என் அக்காவை திருப்பி கொடுக்க முடியுமா? ரஞ்சிதா இருக்கும்போது நீ நல்லா பாத்துப்பேன்னு உன்னை போய் நம்பினாங்க பாரு, அவங்கள சொல்லணும். என்ன நம்புங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மாத்திரை பேரெல்லாம் சரி பார்த்தேங்க, கரெக்டா தான் இருந்துச்சு. நீ கரெக்டா வாங்கிட்டு வந்த மாத்திரை இங்க எப்படி மாறி இருக்கும்? கேட் ஏறி குதிச்சு ஓடிருச்சா? என்ன முட்டாளாக்குற மல்லி. ஒவ்வொரு தடவை உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின பாரு, என்ன சொல்லணும். மிஸ்டர் விஜய், விடுங்க. உங்க சிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. இத பத்தி பேசி அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்க வேண்டாம். தேங்க்ஸ் டாக்டர். விஜய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் பொறுப்பா வேற யாரையாவது வச்சு உங்க சிஸ்டரை பாத்துக்கோங்க. என்ன இஷ்யூன்னு தெரியல, ஆனா ஃபேமிலி ப்ராப்ளம். ஒரு பேஷண்டோட உயிரோட விளையாடக்கூடாது. என்னோட ப்ரொஃபஷனுக்குமே அது அஃபெக்ட் ஆகும். சரிங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். ராஜிமா, ராஜிமா, அக்கா, ராஜிமா,
அக்கா பாத்து இருங்க இருங்க மெதுவா பாத்துக்கா, மெதுவா மெதுவா ஆ. மெதுவா அக்கா பார்த்து சாஞ்சுக்க பார்த்து. ராஜிமா ஓகேவா? அக்கா இப்போ நீ ஓகே தானே? ஓகேதான். ஆ. ஆனா எனக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? ஒன்றும் இல்லைக்கா, நீ கொஞ்சம் டயர்டா இருந்தல்ல, அதான் மயங்கிட்ட. மயங்கிட்டேனா? இல்ல ராஜிமா, அந்த மல்லி மாத்திரை ஏதோ மாத்தி வாங்கிட்டு வந்துட்டா. உங்களுக்கு பிபி குறையறதுக்கு பதிலா கண்ணா பின்னான்னு எகிரிருச்சு. அதான் ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐயோ, என்ன சொல்ற ரஞ்சி? ஏன் ரஞ்சிதா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ சும்மா இரு. இப்போவும் நீ அவளுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவியா? அக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. இன்னொரு டைம் அந்த மாத்திரையை நீங்க சாப்பிட்டிருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தா இருக்கும்னு டாக்டர் சொன்னாங்க. ஐயோ. ஏன் மல்லி, அப்படி என்ன நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? பாத்தியா விஜய், என்னை கொலை பண்ண துணிற அளவுக்கு அப்படி என்னடா நான் பண்ணிட்டேன் உன் பொண்டாட்டிய? ஒரு மாமியாரு நாத்தனாரு வீட்டுக்கு வந்த மருமக ஒரு விஷயத்தை செய்யலனா திட்ட மாட்டாங்களா? அதுக்காக என்னை கொல்ற வரைக்கும் பாப்பாளா? கொலகார பாதகத்தி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இல்லங்க, அப்படி எல்லாம் நான் செய்யலங்க. என்ன நம்புங்க. உன்னை எப்படி மல்லி நம்ப முடியும்? உன் மேல நான் கோவப்பட்டேன் தான். எனக்கு உன் மேல கோவம் இருக்கிறது எல்லாமே உண்மைதான். அதுக்காக நீ சாகணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதே இல்ல மல்லி. ஆனா நீ என்ன சாகடிக்கலான்னு மாத்திரையை மாத்தி வச்சது நல்லாவே தெரியுது. ச்சே, நீ இந்த அளவுக்குலாம் இறங்கி போவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் செத்துட்டா கூட இந்த பாவமே உன்னை விட்டு போகாது மல்லி. அக்கா அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. உனக்கு எதுவும் ஆக கண்டிப்பா நான் விட மாட்டேன். அட போடா, ஏதோ தெய்வாதீனமா டாக்டர் வந்து செக் பண்ணி சொல்லிட்டாங்க. இல்லனா என்னடா ஆயிருக்கும்? நைட்டு இந்த மாத்திரையை சாப்பிட்டு இருந்தா நான் மேல போய் சேர்ந்திருப்பேன்ல. நீயும் எனக்கு கொல்லி வச்சிருந்திருப்ப. அக்கா அப்படிலாம் பேசாதக்கா. நீ 100 வயசு வரைக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்ப. எதுக்குடா உன் பொண்டாட்டி கிட்ட கடந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறதுக்கா? இத பாரு, நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்படி ஒருத்திய நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவ வேற மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, இப்பதான் அதுக்கு உண்மையான அர்த்தம் புரியுது. என் ராஜிமாவை கொல்ற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டல்ல. நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை நம்ப போறது இல்ல. நான் கரெக்டா தான் வாங்கிட்டு வந்தேன். அது அந்த கடவுளுக்கு தெரியும். அப்போ ராஜிமாவை நான் கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்றியா? மாமா பாருங்களேன், கடைசியில ஏன் மேல எப்படி அவ பழி போடுறான்னு. விடு ரஞ்சி, அவகிட்ட எல்லாம் பேசாத. இதுக்கு மேலயும் அவ கோவப்பட்டு வேற ஏதாவது என்ன பண்ணிட போறா. மல்லி, எனக்கு பண்ண எல்லா சேவைக்கும் பெரிய நன்றி. போதுமா? என்ன, உன்னை கொஞ்சம் அதிகமாவே நம்பிட்டேன். அதுக்கு நீ எனக்கு செம்ம பாடம் கத்து கொடுத்துட்ட. இனிமே எனக்கு நீ எந்த வேலையும் பண்ண வேண்டாம். நான் என் ரஞ்சியை வச்சு பாத்துக்கிறேன். ஏங்க, சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் ரொம்ப கவனமா இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஏதோ தப்பா நடந்திருக்குங்க. நான் ஒருத்தரை கொல்லணும்னு நினைப்பேனாங்க. அந்த அளவுக்கு மோசமானவளா கடவுள் என்ன படைக்கலைங்க. என்ன நம்புங்க. தயவு செஞ்சு பேசாம இரு. ஒவ்வொரு தடவையும் என்ன நம்புங்க நம்புங்கன்னு சொல்றேன். எப்போ நானும் உன்னை நம்பி உனக்கு சப்போர்ட்டா தான் பேசுறேன். ஆனா நடக்கிற விஷயம் எல்லாமே உனக்கு எதிராக தானே இருக்கு. அது இப்ப எங்க வந்து விட்டுருக்கு பாத்தியா? சாரிங்க. நான் இனிமேங்கிற வார்த்தை சாவுக்கு கிடையாது. நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு. இனிமே நீ அக்கா பக்கமே போகாத. நானே கூட இருந்து கவனிச்சுக்கிறேன். மாமா, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் ராஜிமாவை பாத்துக்கிறேன். நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. ஆமா, சாப்பாடு தான் இப்ப குறை. எப்படி நான் அடிச்ச அடி? நீ அவனை கொஞ்சம் நெருங்கினாலும் ஒட்டவே முடியாத தூரத்துக்கு பிரிச்சு தூக்கி எரிஞ்சிருவேன்ல. நீயா இந்த வீட்டை விட்டு ஓடுற வரைக்கும் இந்த மரண அடி தொடர்ந்துகிட்டே தாண்டி இருக்கும். உங்களால எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அடிங்க. அதை தாங்கிக்கிற சக்தியை கொடுன்னு சாமி கிட்ட வேண்டிக்குவேனே தவிர இந்த வீட்டை விட்டு ஓடிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்களே டயர்டாகி ஊஞ்சி போய் எங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பீங்க.
அதுதான் நடக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.